பாட்டை கர்த்தர் என்கிட்ட பாடி காட்டினார். ஆமென் சொல்லுங்க. யோவேல் அதிகாரத்தில் 2:21 பார்த்தா, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னுக்குது. அப்போ பாருங்க, யோவேல பாருங்க, கர்த்தர் எழுந்து போனதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு திருப்பி கொடுத்தாராம். எங்க இந்தியா தேசத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாங்க விசுவாசிக்கிறோம், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாரு. அது செய்யணும்னா அதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்படுறாரு. பெரிய காரியத்தை செய்யணும்னா கர்த்தரே செய்துட்டு போயிடலாம். ஆமென் சொல்லுங்க. ஆனா அது ஒரு மனுஷன் மூலியமா தான் செய்ய முடியும். ஆமென். இங்க சொல்றாரு, நீங்க அந்த அதிகாரத்தில் பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, யோவேல் 2:16, ஜனங்களை கூட்டு, சபையை பரிசுத்தப்படுத்து, முதியவர்களை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்டு குழந்தைகளையும் கூட்டுங்க, மணவாளன் தன் அறையை விட்டும் மணவாட்டி தன் மறைவிடை விட்டும் புறப்படுவார்களாக. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் இந்த காலத்தில் ஷார்ட் பிலிம், இப்போ எல்லாம் ஷார்ட் ஆகி போச்சு. ஜபம் கூட நிறைய பண்ண முடியல. இப்போ சேதி கூட ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரினா, சோத்திரம் பாஸ்டர் சீக்கிரமா முடிச்சிங்கன்னு வாங்க, எல்லாம் ஷார்ட் ஆகி போச்சு. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, இங்க பாருங்க, ஜனங்களை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியவரை சேருங்க, பிள்ளைகளும் பால் குடிக்கிற குழந்தைகளும் கூட்டுங்க, மணவாளன் தன் அறையை விட்டும் மணவாட்டி புறப்படுவார்களாக. எங்க? ஜெபிக்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு உண்மையாவே பெரிய காரியத்தை நம்ம கேட்குறோம். பெரிய காரியம்னா இப்போ ரொம்ப பேருக்கு என்னது? ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு 100 சவரன் நகை வாங்கணும். ஆமென். இவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாரா தெரியணும்? பணக்காரா தெரியணும். இதுதான் பெரிய காரியம் நினைக்கிறேன். அது பெரிய காரியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நம்ம ரொம்ப பேர் நினைக்கிறது அது பெரிய காரியம் இல்லை. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது பாருங்க, அவர் நம்மளுக்கு மறைவா இருக்கணும்னா முதல்ல, இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆபத்தெல்லாம் நம்மளை மறைக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட சொன்னார் மறைக்கணும்னாரு. அங்க சங்கீதம், நம்ம ரொம்ப நாள் சங்கீதத்தை பார்த்துன்னுக்கிறோம். சங்கீதம் 91:1 உன்னதமானவருடைய மறைவிலனுக்குது. யார் மறைவு? ஆமா, அது சங்கீதம் 31 பாருங்க. அதுல தாவீது சொல்றார், நீதான் என் மறைவிடன்றாரு. சங்கீதம் 91:1 சொல்றாரு, உன்னதமானவருடைய மறைவுல சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவன்றாரு. 31:4 அவர் எனக்கு மறைவா வைத்திருக்கிற வலையும் என்னை நீங்களாக்கி. ஆமென் சொல்லுங்களா. அவர் நம்மளுக்கு மறைவிடமா இருப்பாரு. முதல் காரியம், அவர் எதுல பெரிய காரியத்தை செய்வார்னா, சங்கீதம் 27:5 வாசிங்களா? வாசிங்க. 27:5. அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஆமென். அவர் என்ன பண்ணுவாரு? தீங்கு நாள்ல என்ன கூடாரத்துல மறைத்து ஒளித்து வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மாணவருடைய மறைவில் நிற்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவானுக்குது. நம்ம சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடாது. எந்த நேரத்தில் ஒன்றாலும் எந்த அழிவும் நம்மளை தூக்கின்னு போகலாம். வியாதி தான் இட்டுன்னு போது நம்ம நினைக்கக்கூடாது. ரோட்டில் போகும்போது எதிர்க்க வைக்கிற வண்டி பிரேக் இல்லாதையே நம்மளை தைட்டு போயிடலாம். ஆனால் அந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன், அவர் நம்மளுக்கு மறைவிடமாக இருப்பார்.
எதுல கர்த்தர் முதல்ல எதுல நம்மளுக்கு பெரிய காரியத்தை செய்வாரு? நம்மளுக்கு ஒரு ஆபத்துல என்ன பண்ணுவாரு? தடுத்து நிறுத்துறதுல பெரிய காரியம் செய்வாரு. அப்ப அதை தடுத்து நிறுத்தணும்னா நம்ம அவருக்கு ஏத்த மதிப்பை தரணும், அவருக்கு ஏத்த கனத்தை தரணும், அவரை சாயணும். ஆமென் சொல்லுங்க. யாரை சாயணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை சாயணும். ஆமென். நீங்க 1 சாமுவேல் 26 பாருங்க. அதுல தாவீத கொல்றதுக்கு 3000 பேரோட சவுல் வராரு. ஆனா பாருங்க, தாவீதுக்கு கனநித்திர ஆவிய, சவுலுக்கு கனநித்திர ஆவிய கொடுத்து சவுல் கையில இருந்த ஈட்டியும் சொம்பையும் சால்வையும் தாவீதோட இருந்தவங்க எடுத்துன்னு போறாங்க. அடிக்க வந்தவர் யாரு? சவுல் தான். எத்தனை ஆயிரம் பேர்? 3000 பேரோட தாவீதுக்கு விரோதமா அந்த மலையில வராருன்னு எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க மலைன்னுக்குது, கண்மலை மேல என்ன அவர் உயர்த்துவார்னுக்குது. பாருங்க, தாவீதுக்கு தேவன் மறைவிடமா இருந்தார். அப்போ நல்லா பார்த்துங்க. என்னன்னா சண்டை, இங்க பாருங்க, விபத்துக்கு அவர் நம்மளுக்கு மறைவிடமா இருக்கணும், வியாதிக்கு அவர் நம்மளுக்கு மறைவிடமா இருக்கணும், மனுஷனுடைய சண்டைக்கு அவர் நம்மளுக்கு சொல்லுங்களா. சங்கீதம் 31:20 வாசிங்களா. 31:20. மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை ஒரு சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டை. பாருங்க, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு. அகங்காரம் என்ன சொல்லுங்க? அகங்காரம் என்ன? அதானா திமிரு, ஆணவம். நாவுகளுடைய சண்டைக்கு என்ன பண்ணுவாரு? என்ன விளக்குவாரு. அதுக்கு தான் அதுல பெரிய காரியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அதுல எனக்கு பெரிய காரியம் செய்யணும். அதே போல சோத்திரம். சங்கீதம் 32ஆம் அதிகாரத்துல 7, நீ எனக்கு மறைவிடமாய் இருந்து என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண பாடல்கள். நான் பாட்ட தராரு ரட்சண பாடல்னுக்கு தான் இன்னைக்கு நான் பாடுவேன் அதை. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீ எனக்கு மறைவிடமா இருந்து என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சித்து ரட்சண பாடல சூழ்ந்திருக்கும்படி செய்து. அது கீழே சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல என் கண்ணை வைத்து சொல்லுவேன். அவர் யாரு? நம்மளுக்கு மறைவிடமாகிறாரு. எதுக்கு நம்மள அவரை தேடுறோம் சொல்லுங்க? எதுக்கு காலையில் இப்போ ஊழியக்காரங்களாம் சொல்றது, நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் படிச்சிங்களா, சர்ச்சுக்கு போனீங்களான்னு கேட்பாங்க. சில பேருக்கு தலையை சொல்லி எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம் உபவாசம், வேற வேலையே இல்லை இவருக்கு. இவருக்கு தான் வேலை வெட்டி இல்லை, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. எங்களுக்கு குடும்பம் இல்லை, காலையிலே நாங்கள் எழுதி ஜெயிச்சா இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போனால அங்கே தூக்கம் வராதே எனக்கு சொல்லி நீங்களே சொல்லுங்க. தூக்கம் வருமா வராதா? அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, தேவனை நம்ம முதலாவது சாயணும். அப்போ அவர் யாரா இருப்பாரு? மறைவிடமா இருப்பாரு. உனக்கு வர சண்டைக்கு என்ன பண்ணுவார்? உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு. வர வியாதிக்கு என்ன பண்ணுவாரு? உன்னை ஒப்பு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அவர் இல்லை. ஏன்னா சங்கீதத்தில் சொல்றார் பாருங்க, தாவீது சங்கீதம் 91, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 41:2, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனா இருப்பான்றாரு. 3, படுக்கையின் மேல வியாதியா கிடக்கிறவன கர்த்தர் அவனை தாங்குவார், அவன் வியாதியின் படுக்கையை முழுவதும் மாத்தி போடுவார்.
அதுதான் அந்த வசனம் சொல்லுது. உன்னதமானவருடைய மறைவிலையும் சர்வ வல்லவருடைய நெயில தங்குறவன் நான் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவேன். அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கோட்டை, என் தேவனையே நான் நம்புறேன் என்று சொல்லுவேன். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கிற கொல்ல நோய்க்கும் என்ன தப்பி வைப்பார், தமது சிறகுக்குள்ள என்ன மூடுவாரு என்றாரு. இந்த சங்கீதம்லாம் படிக்கும் போது எவ்வளோ இன்பமாக. மருத்துவமனை இதெல்லாம் போய் பாருங்க. நான் பார்த்தேன் எத்தனை பேர் மென்டல் அட்டாக்ல இருக்கிறாங்க தெரியுமா ஹாஸ்பிட்டலில். அவங்களுக்கு அழுவுறமா, அவங்களுக்கு ஜெபிக்கிறோமா. நான் போன வாரம் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன், பார்த்தேன். ஆமாம் சொல்லுங்க. கிருபை ஒரு 15 பேரை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் பல கூட்டமாக தான் போனோம். அதில் சில பேர் உள்ளே போய் பண்ணாதன்ட்டுக்கிறாங்க. ஆனால் என்னை யாரும் சொல்லவே இல்லை. நான் எல்லார் தலையிலையும் கையை வச்சு எல்லாருக்கும் ஜெபிச்சேன். ஏன்னா நான் அழுவுறேன், நான் கதறேன், அவங்க நல்லா இருக்கணுன்றேன். அப்போ எங்கே போனாலும் எனக்கு அந்த வைவாசல் திறந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜெபம் இல்லாத, துதி இல்லாத, அழை இல்லாத, கண்ணீர் இல்லாத, இப்போ நான் நீ ஜெபிக்காத ஆளை வச்சு நீ ஜெபி, நீ துதி, நீ பாடுன்றதோட எதுவும் தேவையில்லை. நீ அழகாக உட்காரியா, வீட்டில் போய் நல்லா தூங்கு. அப்போ அது தவறு. இப்போ ஒரு ஊழியன் போது என்ன சொல்லப்பட்டுக்குது, அந்த இடத்துல மறைவிடமா ஆண்டவர் இருக்கிறாரு. வியாதியில படுங்கன்னா சொல்லப்பட்டுக்குது, படுக்கையில கிடந்த என்ன சுகமாக விரும்புகிறேன் என்று கேட்டார். இது எப்படி பாடின, என் வியாதியை கொண்டு பாடின. அப்போ நம்மளுக்கு மற்றவங்களுக்கு வியாதி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஜெபிக்கணும், அதுக்குன்னு அழுவணும், அதுக்குன்னு உபவாசம் போடணும். ஏனோ தானே ஏதோ எல்லாம் ஊழியம் செய்யறாங்க நானும் செய்யறேன்னு அப்படி செய்யக்கூடாது. அது தவறு. கர்த்தர் அதை ஏத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு நிறைய மருத்துவமனையில் சுகம் டாக்டரால முடியாதது கூட நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரால முடியும். டாக்டர் தேவைதான், ஆனா தைரியப்படுத்துறது ஜெபிக்கிற பிள்ளைங்க தான். ஆமாம் சொல்லுங்க. டாக்டர் இப்போ பார்த்து கூட நான் வாங்க ஒரு 2 நாள்ல எல்லாம் பார்க்குறவங்களாம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு வாங்க. ஆனால் நம்ம டாக்டர் அப்படிப்பட்டவர் இல்லை, அதை மாற்றுவார். அப்போ நம்ம என்ன பண்ண, அதுதான் சொல்றது, தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எதுல வியாதி படுக்கையில் கிடக்கிறவங்கள கர்த்தர் மாற்றணும். அப்போ உன் வீட்டில் வர வியாதி வந்தா மட்டும் அது பெருசா பேசுறதும், மற்றவங்க யாருன்னா எதுனா வந்தா அதை நம்ம கவனிக்காத போகக்கூடாது. நான் பல ஹாஸ்பிட்டல் போறேன், இப்போ போறேன். உண்மையா நான் போய் ஊழியம் செய்யணும்னு போல, நான் போய் நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அவங்க வியாதியை மாற்றணும், அவங்க படுக்கையை சுத்திக்கின்னு வீட்டுக்கு ஓடணும். கட்டாயமா கர்த்தர் செய்வார். அப்ப முதல்ல அவரு எதுல பெரிய காரியம் செய்யணும், ஆபத்துக்கு பெரிய காரியத்தை செய்வார். விபத்துக்கு கர்த்தரை நான் பார்த்தேன், அந்த வியாதியை பார்த்தேன். 2-3 நாள் நான் படுத்தது எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்.
ஆமென் சொல்லுங்க. இப்படி தெளிவா நான் பாடுவேன் பேசுவேன்றது நிச்சயமே இல்லை. நான் ஆயுசு எனக்கு கொடுத்தா இன்னும் அவர் நாம மகிமைப்படும். வியாதியில படுக்க வச்சுட்டா அவர் நாம மகிமைப்படாது. இப்ப பாருங்க, இப்ப பல ஊழியத்தை பீச்சுக்கு போன வாரம் கத்தர் எனக்கு கட்டளையிட்டாரு. நான் இங்கேருந்து யார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன், இப்போ இல்லை எனக்கு இல்லைன்னு போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை வந்து தட்டினாரு. நீ எழும்பினா தான் உன் விசுவாசம் எழும்புவாங்கன்னாரு. 1 மணி வரைக்கும் உபவாசத்தில் நான் அப்படியே இருந்து 5 ஜெபம் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஊழியத்துக்கு போனேன். இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தான், ஆனால் ஜெபிக்கிறவங்க இல்லை. கூடும் அதுக்காக அழுகுறவங்க இல்லை, அதுக்காக உபவாசம் போடுறவங்க இல்லை. அதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் வியாதியை பார்க்குறோம் அந்த இடத்துல. ரெண்டாவது பாருங்க, யோவான் அப்போஸ்தலரே, நான் முடிக்கிறேன் பட்டுன்னு. அப்போஸ்தலரே 10ஆம் அதிகாரம் சோத்திரம் 33. அதன்படியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீ வந்தது நல்லது, நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். எதுக்கு கூடியிருக்கிறோம்? எங்க கிட்ட தேவன் பேசணும், உங்க நிமித்தம் தேவன் பேசணும். அதை கேட்டு நாங்க நடக்க கூடியிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமென். 24 பாருங்க, கூடினவங்க எப்படி பட்டவங்க. 24 மறுநாளிலே கொன்னேறி உறவினர் முறையாரும் தன் விசேஷித்த ஆமென் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்துறாங்க, பேதுரை கூப்பிட்டுக்கிறாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அந்த கூட்டின கூட்டம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விடுதலை தர போறாரு, இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை தர போறாரு, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாரு அப்படின்னு அவங்க மட்டும் வரல. அவங்க யார்கிட்ட பழகுறாங்களோ அவங்களுக்கு பிரியமான ஃப்ரெண்டெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்தோட உட்கார வைக்கிறாங்க. சொந்தக்காரங்க யார் யாரு, சித்தப்பா பெரியப்பா நடப்பா அந்தப்பா இந்தப்பான்னு இருப்பாங்கள்ல, பங்காளிங்க அவங்க இவங்க. இப்போ நம்ம சில பேர் சொந்தக்காரங்களை கேட்டு பாருங்க, அவங்க வரலாறையே சொல்லுவாங்க. எங்கள் பங்காளிங்க இருக்கிறாங்களே அப்படின்வாங்க. இருக்கிறாங்க தான், ஆனால் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நம்ம நடத்துகிறோமா சொல்லுங்க. யார் யார் ரட்சிப்புக்குள்ளே நடத்துறீங்க? பங்காளிங்களா? ஃபஸ்ட்டு நானே ரட்சிக்க போடல, எங்கள் பங்காளிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டுக்குது? கர்த்தர் யாருக்கு பெரிய காரியம் செய்வார், அதான் முக்கியம். இப்போ உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும்னா, இன்னைக்கு ரொம்ப பேர் என்னன்றாங்க, மதம் மாத்துறாங்க. மதம்லாம் மாத்தல, யாரையும் மதம் மாத்துறது இல்லை. இயேசு கிறிஸ்து மனம்தான் மாறும்.